பனிக்கரடி உறைந்திருக்கும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் கரடி இனங்களிலேயே மிகவும் பெரிதான பனிக்கரடி காலம் காலமாக பனிப்பாறைகளில் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது. ஆண் பனிக்கரடிகள் தோராயமாக 600 கிலோ வரையிலும், பெண் பனிக்கரடிகள் சுமார் 300 கிலோ எடையும் கொண்டவை. இவற்றின் முக்கிய உணவு கடல் நாய்களாகும். இவற்றை வேட்டையாட பனிக்கரடிகளுக்கு கடல் பனி தேவைப்படுகிறது. கடல் நாய்கள் வேகமாக நீந்தக்கூடியவை என்பதால் பனிக்கரடிகள் கடல் பனிகளில் உள்ள ஓட்டைகளின் அருகே மூச்சு வாங்க வரும் கடல் நாய்களை காத்திருந்து பிடிக்கும். அதையும் தவிர கடல் பனி மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் கடல் நாய்களை வேட்டையாடி உண்ணும். ஆக கடல் பனி பனிக்கரடிகளுக்கு தங்கள் உணவை அடைய உதவுகிறது. காலநிலை மாற்றங்களால் ஆர்க்டிக் பனி ஒவ்வொரு கோடை காலத்திலும் மறைந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பனிக்கரடிகள் உணவை அடைய நீண்ட தூரம் நீந்த வேண்டியிருக்கிறது. பசியால் பலவீனமாகி போகும் இந்த பனிக்கரடிகள் கடல் பனி குறைவதால் எண்ணிக்கையும் குறைந்து போனது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் சுமார் 50,000 வரை இருந்த பனிக்கரடிகள் இன்று தோராயமாக 25,000 மட்டுமே இருக்கின்றது. அதாவது பனிக்கரடிகளின் எண்ணிக்கை 70 வருடங்களுக்குள் பாதியாகி போனது. ஆர்க்டிக் பனி உருக உருக பனிக்கரடிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இப்பொழுது பனிக்கரடிகள் அழிவுறு நிலையில் இருப்பதாக IUCN அறிவித்துள்ளது. இயற்கையை காப்போம், விலங்குகளை காப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.